வணக்கம் தோழர்களே. திருநெல்வேலி மாவட்டத்துல போராட்டத்திற்கு போன நம்ம அக்கா தமிழிசை அவர்களை ஒத்த பெண்ணாக நின்று அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. ஒரு அம்மா தெரிக்க விட்டுருக்காங்க, திணற விட்டுருக்காங்க, கதற விட்டுருக்காங்க. இதுக்கு இடையில பெண்கள் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்து போன அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பெண்களை அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிறாங்க. குறிப்பா நயன்தாராவை கல்யாணம் பண்ணித்தான்னு சொன்னா தந்துருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இன்னொருத்தர் பெண்களை உருவ கேலி செஞ்சு இந்த நிக்கிது பாரு இந்த அம்மா மாதிரி இருந்தா அதுக்கு பூசணிக்கான்னு பேருன்னு பேசியிருக்கிறார். இவனுங்க தான் பெண் விடுதலை பற்றி போராட்டம் நடத்துறவனுங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல போன வாரம் இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பாப்பா, ஒரு குழந்தை, +2 படிக்கிற குழந்தை பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு துண்டாக வெட்டப்பட்டு அவ கழுத்தை முறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தா. கொடூரமான கொலை. அந்த கொலை ஒரு அதிர்ச்சியை தருதுன்னா அதுக்கு போராட போன இந்த கும்பல் இருக்குல்ல, அவங்க பேரதிர்ச்சியை தருகிறார்கள். யாரெல்லாம் போராடுறான்னு பாத்தீங்கன்னா பாஜக போராடுது, அதிமுக போராடுது. பெண்களுக்காக இவங்க எல்லாம் நீதி கேட்டு போராடுறதா இங்க நெஞ்சு வலியான விஷயமே. நீதிக்கும் பெண் விடுதலைக்கும் ஸ்பெல்லிங் தெரியாத கும்பல் இந்த கும்பல். தொடர்ந்து நான் பாக்குறேங்க. உண்மையிலேயே பெண்கள் மீது இவ்வளவு பெரிய அநீதி நடக்குதுன்னா அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். எந்த அரசாங்கமா இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுறான் பாரு, அவன் தான் மனுஷன். கேள்வி கேட்கிறவன் மனுஷன், வழி சொல்றவன் மனுஷன். வழி சொல்லணும், இந்த மாற்றத்தை கொண்டு வா, இதெல்லாம் செய்யி, இதெல்லாம் நீ செய்யாம விட்ட அப்படின்னு அரசுக்கு சுட்டி காட்டணும். இந்த கும்பல்ல ஏதாவது ஒண்ணு அப்படி செஞ்சிருக்கா? செய்யாதுங்க. செலக்டிவ் அம்னீஷியா அந்த கும்பலுக்கெல்லாம். சொந்த கட்சிக்காரன் பாலியல் துன்புறுத்தல் பண்ணா, போக்சோவ்ல கைதானா, கண்ணு காது மூக்கு வாயி தொண்டை எம்படி மூடி உட்கார்ந்து இருக்கும் இந்த கும்பல். பொதுவாக ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாலோ வல்லுறவு செய்யப்பட்டாலோ ஆளுங்கட்சிக்கு அது அழுத்தத்தை தரும் என்று தெரிந்தால் கும்பல் மொத்தமா களமிறங்கும். அப்படிதான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. இந்த கும்பலுக்கு பெண்கள் மீது அக்கறையோ பெண் விடுதலையின் மீதான ஆர்வமோ அல்லது பெண் குழந்தைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அரசியலோ இல்லை. இவர்களுக்கு அரசியல் அவ்வளவுதான். இதுக்கு நான் பல காரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். சமீபத்துல கொல்லப்பட்ட அந்த குழந்தைக்கான நீதிக்கு அங்க களத்துல நின்று கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. களத்துல நின்று இவங்கள மாதிரி வாயில வம்பிழுத்து விட்டு போகல, அல்லது வாயில வடை சுட்டுட்டு போகல. களத்துல நின்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக களமாடி கொண்டு இருக்கிறார்கள் அங்க. ஆனா இந்த கும்பலு வாயில வடை சுட்டுட்டு போய் போராட்டம் பண்றோன்னு இது பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இருக்குல்ல, தமிழிசை அக்கா உருண்டாங்க, சௌமியா அன்புமணி பிறண்டாங்க, நம்ம அக்கா ஒரு படி மேலேயே போய் குஷ்பு அக்கா அப்படியே கண்ணகி மாதிரி சிலம்பு எடுத்துட்டு மதுரையில போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு 3 போக்சோ சட்டத்துல பாஜக காரங்க கைது செய்யப்பட்டான். இப்படி மூடிக்கிட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? செலக்டிவ் அம்னிசியானா என்ன தெரியுமா? செலக்டிவா போராடுவது, செலக்டிவா கோவப்படுறது. 10 நடக்குதுன்னா அதுல 9 பாஜக காரை செஞ்சுனா அமைதியாயிருவாங்க. 1 வெளியே ஒருத்தர் செஞ்சுட்டான்னா போராட்டத்துக்கு ரெடி ஆயிருவாங்க. இதுதான் செலக்டிவ் அம்னீஷியா. இந்த 2 கும்பல் இருக்குல்ல, பாஜக கும்பல், அதோட ஒட்டிட்டு அத்தனை கும்பல், அதிமுக கும்பல், இவர்கள் எல்லாம் செலக்டிவ் அம்னீஷியால பாதிக்கப்பட்ட கும்பல். அப்படிதான் போராட்டம் பண்றதுக்காக என்டிஏ கூட்டணியில இருந்து நம்ம அக்கா தமிழிசை மற்றும் பல தலைவர்கள்லாம் போய் நின்று போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. கடுமையா பேசியிருக்காங்க. அக்கா அப்படியே நெஞ்ச உடைச்சு பேசுற மாதிரி பேசியிருக்கு தமிழிசை அக்கா. தாப்புல நின்று இருக்கிறாங்க ஒரு அம்மா. இந்த அம்மாக்களையே கூட்டிட்டு போனது யாருன்னா அதிமுக கும்பல். வாங்க நாம போராட்டம் நடத்தலாம்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க தமிழிசை அக்கா ஓவரா ஃபீல் பண்ணி ஓவரா சீன் போட்டோன்னே இந்த அம்மா கடுப்பாயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஈடு புடிச்சிருச்சு. உடனே தமிழிசை அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு பெண் குழந்தை கொல்லப்பட்டிருக்கா, பாலியல் வல்லுறவு செய்து கொல்லப்பட்டிருக்கிறா. அந்த பொண்ணுக்காக நீங்க ஒரு பொண்ணு நிக்க வேண்டாமா அப்படின்னு. அப்பா பண்ணு, நீங்க நின்னதெல்லாம் உலகத்துக்கு தெரியும் பண்ணு. அந்தமா பிடிச்சிட்டே என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கல, ஒன்றிய அரசு மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை, நீ எல்லாம் எனக்கு அரசியல் சொல்லி தர்றியா அப்படின்னு தொண்டைய பிடிச்சு தூக்கிருச்சுங்க. ஐயோ பாருங்களே. நாம இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கலங்க, அரசுக்கு வழிகாட்டணும்னு நினைக்கிறோம். அஸ் அ ஃபெமினிஸ்டா நமக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை அரசுக்கு சொன்னோம்னா அதை கூடுதலா அவங்க செய்வாங்க.
இதுதான் வழிகாட்டுவது, இதுதான் வழி சொல்லுவது, இதுதான் பிள்ளைகளை பாதுகாக்க பங்கெடுத்துக் கொள்வது. ஆனா நீ செய்யறது பச்சை அரசியல். இத தமிழிசைக்கெல்லாம் பேசலாமா? கூச்சமா இல்லையாக்கா உங்களுக்கு எல்லாம்? அக்கா குஷ்பாக்காக்கெல்லாம் கூச்சம் இல்ல? ஒரு 4 கதை சொல்லவா போன வருஷம் நடந்த கதைய? உங்க பொருளாதார பிரிவின் தலைவர் தமிழ்நாட்டுல, நான் தமிழ்நாட்டு கதையை தான் பேசிட்டு இருக்கேன், இந்தியா கதையை பேசினா நாரி போகும், அது வேற. தமிழ்நாட்டுல பொருளாதார பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் மதுரைக்காரரு எம்.எஸ். ஷான் பேரு. அந்த எம்.எஸ். ஷா 15 வயசு குழந்தைய தெருவா ரூம் போட்டு கூட்டிட்டு போய் பாலியல் வல்லுறவு செஞ்சு ஒரு வண்டி, ஸ்கூட்டி வண்டி வாங்கி தரேன்னு ஏமாத்தல. கடைசியில போக்சோ சட்டத்துல உள்ள போய் கழி தின்னுட்டு இருக்கலாம். எங்க போறான்னு ஏக்கா வெக்கமால? இன்னொன்னு சொல்லவா, இதே பக்கத்துல தென்காசியில ஆலங்குளம்னு ஒரு பகுதி. இந்த ஆலங்குளத்துல நீலகண்டன் ஒருத்தன், அவன் துப்பாக்கியோட தன் நண்பன் வீட்டுக்கு போறான். நண்பன் வீட்டுல இருக்கிற 15 வயசு குழந்தைய துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்கிறான். இத போலீஸ் கிட்ட போனா அங்க இருக்கிற சங்கியோ போலீஸா இருக்காங்க. சாரி, சங்கிகள்ல பாதி பேர் போலீஸ் தான், இல்ல போலீஸ்ல பாதி பேர் சங்கியே தான், இப்படியே வச்சுக்கலாம். அங்க இருக்கிற சங்கி போலீஸ் என்ன பண்ணிட்டான், கேஸ் பதியல. அந்த அப்பா விடல, நண்பன் சொல்லி வீட்டுக்குள்ள என் புள்ள மேல கை வச்சுட்டேன் கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டினாரு, உயர் நீதிமன்றத்துல. அங்க இருந்து கேஸ் எடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டனே கேஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் வாயை திறக்கலக்கா. துப்பாக்கி முனையில ஒரு குழந்தைய சுரண்டி இருக்கான், செருப்பால் அடிக்க ஆள் இல்லாம இங்க வாய்க்கு வித்தியாசமா பேசிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்க திருவண்ணாமலை கராத்தே சொல்லி கொடுக்குறான் அந்த பையன், பாஜகவினுடைய இளைஞரணி. அவன் பேரு எழிலிசை, தமிழிசை எழிலிசை, நாசமா போங்க. இந்த எழிலிசை கராத்தே சொல்லி தரான்ல, அங்க வர 16 வயசு குழந்தை, அது பாலியல் வல்லுறவு செய்து கற்பமாயிருச்சு. அந்த குழந்தை டெஸ்ட் போகும்போது கற்பமா இருக்கு. கடைசியில் அவனை பிடிச்சி உள்ள தள்ளி இப்ப போக்சோல உள்ள இருக்கான். நீங்க எல்லாம் நல்ல குடி நாணயங்க, நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு பூர்வ குடியான ஒரு விஷயத்த சொல்லவா, இங்க விழுப்புரம் அதனுடைய ஒரு மாவட்ட தலைவரா இருக்கக்கூடியவர் கலிவர்தன், பச்சை பொறுக்கி பையன். அவனை எதிர்த்து பாஜக கட்சியினுடைய மாவட்ட செயலாளரா இருந்தவங்க பெண்கள் அமைப்புல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. காயத்ரின் பேரு, எடுத்து படிங்க, காயத்ரின் பேரு. அந்த பொண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டு இவனை கேண்டிடேட்டா 2021 நிக்க வைக்கிறான். இவனை எதிர்த்து அதுக்கப்புறமும் பாஜக பெண்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு இவனை நீக்க சொன்னாங்க. இன்ன வரை நீக்கல. ஏக்கா தமிழிசைக்கா அப்படியே காதை அடைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்களே. தமிழ்நாடு அரச கெட்ட பேர் வைக்கணும்னா அப்படியே கங்கணம் கட்டிட்டு நிப்பீங்க. நேர்மையான அரசியல் என்ன தெரியுமாக்கா, யார் பாதிக்கப்பட்டாலும் தோல் கொடுக்கறது தான் நேர்மையான அரசு. நம்ம வீட்டு பிள்ளைங்க அதுகளுக்கு ஒண்ணு நிப்பேன் நிக்கிறதாங்க அரசியல். நாங்க களத்துல நிக்கிறோம்ல. இதுல என்ன கூத்தும் கொடுமையும்னா, அதிமுகவினுடைய எம்பி இன்பத்துறை அவரு போய் பார்லிமெண்ட்ல சொல்றாரு, நான் கசிந்த கண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறேன், நான் கண்ணீர் வணக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாடு குற்றவாளிகளின் கூடாரமாகி போயிட்டது, தமிழ்நாட்டுல பெண்கள் வாழவே முடியாதுன்னு உருட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. யோ, நீ இந்தியால இருக்க. 2014 உலக நாடுகள் ஒரு பட்டியலிடுது, பெண்கள் வாழ அச்சுறுத்தலான நாடுகள்னு பட்டியலிடுது. அந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது மோடியோட இந்தியா. இந்த லட்சணத்துல நீங்க எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க இல்ல. இன்பத்தோர அண்ணனுக்கு நான் தெரியாமலே கேக்குறேங்க, உங்க கூட்டாளிங்க இந்த மந்திரிங்க இருக்கானுங்க பாரு, என்ன பண்ணிருக்காங்க, போய் போராட்டம் பண்ண போன இடத்துல போராட்டத்தை பண்ணிட்டு வரணுமா இல்லையா? அதுல முதலமைச்சர் ஸ்டாலினை கேலி பண்றாராம், முன்னாள் சட்ட அமைச்சர். அவர் எப்படி கேலி பண்றாரு, உங்கள் ஆசை எது என்று சொல்லுங்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். பரதேசியே, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தோழர்களே. இவனுங்களை இதை விட குறைச்சதெல்லாம் திட்ட முடியாது, இதை விட பெருசா திட்டினா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுக்காக ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உங்க கனவை சொல்லுங்க. ஏன் அதை சொல்றாரு, ஒவ்வொரு கனவையும் திரட்டி அதை நிறைவேற்ற முடியுமான்னு ஒரு அரசு கேக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி சொல்லப்பட்ட எத்தனை கனவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் டிகிரியை படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க அடுத்து வேலைக்கு போக முடியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு என்ஜினியரிங் முடிச்சிருப்பான், இங்கிட்டு பெரிய பெரிய டிகிரி முடிச்சிருப்பான், என்ன வேலை கிடைக்கும்னு தெரியாது. இப்பெல்லாம் இந்த வேலை இருக்கு, வா இதுக்கு பயிற்சி கொடுக்குறேன், இந்த படிப்பு இருக்கு, இதுக்கு வா உனக்கு பயிற்சி கொடுக்குறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறியா, போட்டி தேர்வு எழுதுறியா, வா உனக்கு பயிற்சி கொடுக்குறேன், உனக்கு பயிற்சியும் கொடுக்குறேன், 1000 ரூபாய் மாசமும் கொடுக்குறேன், சோறும் போறேன், வா நீ வேற ஒரு மொழி படிக்கணுமா, வா. இதாங்க கனவை பாக்குறது. ஓ, இந்த பையனுக்கு அது தெரியாதோ, முதலமைச்சர் வீட்டிலேயே கொள்ளையடிக்கிறது வேடிக்கை பார்த்த கும்பல் இங்க சட்ட ஒழுங்கு பத்தி பேசுது. இந்த ஆள் தான் என்ன சொல்றாரு, உங்கள் கனவுகளை நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அப்பனா ஒருத்தன் 9 தடவை கட்டிக்கிறேன்னு சொன்னா நிறைவேற்றுவாரா?
இந்த கூமுட்டைகளுக்கு இந்த மட்டும் தான் மூளை. பெண்களை எப்படி இழிவுபடுத்துறாங்கன்னு பாருங்க. சினிமா நடிகைனா அவங்க பெண் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு இல்லையா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? அவங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? சினிமாவில் நடிக்கிற பெண்கள் உங்களுக்கு என்ன கிள்ளுக்கேறியா? அவ்வளவு கேவலமானவர்களா? என்ன மாதிரியான உங்க மனநிலை இருக்கு? நீங்கெல்லாம் பெண்களுக்காக பேசலாமா? சட்ட அமைச்சர் இந்த லட்சணத்துல இருந்தாலும் முன்னாடி இதுதான் அப்படி பேசுனா, இன்னொரு பீஸ் வந்து பேசுது, தங்கமணியா ரங்கமணியா, அது வந்து என்ன பேசுறாரு, இந்த பசங்க அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா எப்படி பாக்குறாங்களாம், குட்டையா இருந்தா குள்ள கத்திரிக்காயா, ஒல்லியா இருந்தா முருங்காயா, குண்டா இருந்தா பூசணிக்கான்னு சொல்லுவாங்களாம். பொள்ளர்னு கண்ணத்துல போட்டிருக்க வேணாம், பக்கத்துல நிக்கிறவன் பொம்பளைங்களை பாடி ஷேப் பண்ணிட்டு இருக்கியா? உடம்பா பாத்துட்டு இருக்க. பொம்பளை எப்படி இருக்கணும்னு பொம்பளை முடிவு பண்ணிக்குவா. ஏன் உடம்பு எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் தன்னை முடிவு பண்ணிக்குவா. நீங்க நினைக்கிற 0 சைஸ் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க குண்டமாவத்தான் இருப்போம். நாங்க எப்படி இருக்கோன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். கேவலமா இல்ல? இதுங்கெல்லாம் அமைச்சரா இருக்கு. இதுங்க பெண்களுக்காக போய் போராடுதுங்களாம். போராடாம வீட்டுல இருந்தா கூட புடனடி கிடைச்சிருக்காது, போய் புடனடி வாங்கிட்டு வருதுங்க. இதுலங்க ஏதோ சட்ட ஒழுங்கு என்பது ஜெயலலிதா காலத்துல எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், இந்த திமுக வந்தாலே சட்ட ஒழுங்கு கெட்டுருங்க அப்படின்னு ஒரு உருட்டி ஒரு பொய்யான ஒரு இமேஜ கட்டமைக்கிறார்கள். ஏங்க நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க, அப்படிதாங்க பேசுவீங்க. அதுக்காக இல்ல, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நாங்க தானே. கூட்டணியில இருந்தாலும் தப்பு பண்ணுங்கிற போது போராட்டம் நடத்துவதும், தவறான முடிவை அரசு எடுக்கும் போது நேரடியா போய் அதை சுட்டி காட்டுவதும் கம்யூனிஸ்டுகள் வேலை. 12 மணி நேரத்துக்கு மேல தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பார்த்தாங்க திமுக அரசுல. அது எவ்வளவு பெரிய வன்முறையை உண்டாக்கும், தொழிலாளர்களை எப்படி சுரண்டும் நாங்க சொன்னோம். முடிச்சு அதை உடனே முதலமைச்சர் அதை ஏத்துக்கிட்டு அந்த சட்டத்தை க்ளோஸ் பண்ணார். அந்த சட்டத்திலே கொண்டு வர விடல. அதுக்காக நாங்க போய் சொல்லுவோம். இந்த ஜெயலலிதா அம்மா பண்ண அலப்பறை இருக்குல்லங்க, சசிகலாவுடைய வீட்டுக்காரரு ஒரு குழந்தை, ஒரு காலேஜ் பொண்ணோட அஃபேர்ல இருக்காரு. அந்த காலத்துல நாங்க படிச்சுட்டு இருந்த காலத்துல அஃபேர் இருந்தா இதை கெடுத்து விடணும்னு அந்த பொண்ணுக்கு வீட்டுல கஞ்சாவை வச்சு கஞ்சா வித்துச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை மேல கேஸ் போட்டு ஜெயில போட்டாங்க ஜெயலலிதா. பெண்களை காப்பவர்கள். அப்புறம் சந்திரலேகா ஐபிஎஸ்னு ஒருத்தவங்க, பின்னாடி கூட சுப்பிரமணிய சுவாமி கூட அரசியல்ல இயங்குனாங்க. அந்த அம்மா ஐஏஎஸ் கலெக்டர். அந்த அம்மாவை பிடிக்காம அந்த அம்மா மூஞ்சில ஆசிட் அடிச்சு விட்ட சொன்னது யாரு? ஜெயலலிதா ஆட்சியில. ஜெயலலிதாவுடைய தொண்டை. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோவை வேளாண் கல்லூரி, அங்க 3 பெண் குழந்தைகள் பஸ்ல வச்சு எரிக்கப்பட்டாங்களே, யாருடைய ஆட்சியில? உங்க அம்மா ஆட்சியில தான். வாச்சாத்தி ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு பிரபலமா பேசப்படுகிற ஒரு சொல். ஒரு காலத்துல மனுஷங்களுக்கு காதலே ஏறாத இருந்து சொல்லு வாச்சாத்தி. வாச்சாத்தி கிராமத்துல அத்தனை பேரும் ஏடிஎம்கே 18 பெண் குழந்தைகளை தூக்கிட்டு போய் ஊரணி கரையில வச்சு பாலியல் வல்லுறவு பண்ணாங்க. ஊரணி கரையில வச்சு 30 ஆண்டுகள் போராடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு நீதி பெற்று தந்தது, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தது. சிதம்பரம் பத்மினி வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நான் பேசுனது எல்லாத்தையும் எல்லாரும் போய் படிக்கணும். சிதம்பரம் பத்மினி வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரன் கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சான் ஜெயலலிதா ஆட்சியில. அந்த அம்மாவுக்காக வழக்காடி அந்த அம்மாவுக்காக நீதி பெற்று தந்தது மார்க்சிஸ்ட் கட்சி. அந்த பத்மினி அம்மாவை ஒரு தோழரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க கணவனை அடிச்சு கொண்டுட்டு இந்த அம்மாவை ரேப் பண்ணான். தோழர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு கிழிச்சிருவாங்கன்னு. இதெல்லாம் விடுங்க. ஒரு கொடூரமான வழக்கு நான் சொல்றேன், போய் படிங்க. அரியலூர் நந்தினின்னு ஒரு வழக்கு. அவ ஒரு தலித் குழந்தை, அவளோட ஒருத்தன் பழகுறான். அவன் இந்து முன்னணியை சேர்ந்தவன், மணிகண்டன் ஒருத்தன். அவன் ஒரு இடைச்சாதியை சேர்ந்தவன். அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு, போய் கலைச்சிருன்றான். அந்த பொண்ணு மாட்டேன்னுது. தன் நண்பர்களோட சேர்ந்து அந்த பிள்ளைய கொன்னு கிணத்துல தூக்கி எறியறதுக்கு முன்னாடி அவன் பண்ண வேலை என்ன தெரியுங்களா? ஜெயலலிதா பீரியட்ல பிறப்புறுப்பு வழியாக கைய விட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய சொரண்டி கொன்னுட்டு அந்த குழந்தைய தூக்கி, தாயா இருந்த அந்த குழந்தைய தூக்கி தண்ணியில போட்டு கிணத்துல போட்டு கொன்னவனுங்க இந்த கும்பல். இதுல ஒரு உண்மையை பார்க்கணுங்க. ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல தலித் குழந்தை ஒண்ணு, ராஜலட்சுமின்னு பேரு, அவங்க சேலத்துக்கு பக்கத்துல. அந்த பொண்ணு தலையை துண்டா வெட்டி தூக்கிட்டு போய் பக்கத்துல போட்டானுங்க ஜெயலலிதா பேர்ல. இப்போ 2011 பிறகு நான் போய் 14 15 நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு தெளிவா தெரியல. அப்ப போய் நாங்க போராட்டம் பண்ணோம். நானு அண்ணன் திருமாவர்கள்லாம் சேலத்துல போய் போராட்டம் பண்ணோம். அந்த ஆளை கூட பிடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இந்த அம்மா. ராஜலட்சுமின்னு ஒரு குழந்தை, போட்டு பாருங்க. அரூர்ல இதே சேம் பிரச்சனை. டாய்லெட் இல்ல. ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போறா, பக்கத்துல போய் வெளியே போறா, ஒரு காடு மாதிரி இருக்கு, அங்க வெளியே போறா. அவ ஒரு எஸ்டி குழந்தை, ஷெட்யூல் ட்ரைப், ஒரு பழங்குடி குழந்தை. அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொல்றானுங்க.
அதை நாங்க போய் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக அங்க போய் விசாரிக்க போறதுல நான் ஒரு ஆளு கூட போனேன். உண்மை கண்டறியும் குழுல ஜெயலலிதா பீரியட்ல நடந்தது இது மாத்தி மாத்தி குற்றம் சொல்றதுக்கு இல்லைங்க. அதுவும் குறிப்பா தலித் குழந்தைகள் மேல இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. 2 குழந்தைங்க தலித் குழந்தைங்க வெளியே போறாங்க, மலம் கழிக்கிறதுக்கு இடம் இல்லாம வெளியே போறாங்க. அந்த குழந்தைங்களை ரேப் பண்ணி தூக்குல தொங்க போட்டிருந்தானுங்க.